Assalamualaikum and hi everyone. Welcome back to my YouTube channel. 2025 அப்படியே கம்ப்ளீட் ஆகி 2026 வந்துருச்சு. நிறைய பேர் இந்த நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகக்குள்ளே ரெசல்யூஷன் இருப்பாங்க. லாஸ்ட் இயரில் செய்ய கிடைக்காது, இந்த இயர் சரி கன்ஃபார்மாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இதுலேயும் சில பேர் அல்லாட பிளான் வந்து பெஸ்ட் பிளான், எங்களோட பிளான் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதில் நான் வந்து இந்த செகண்ட் கேட்டகரி தான். இந்த ரெசல்யூஷன் எடுக்கிற வேலையெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க எடுத்த ரெசல்யூஷன்ஸ நீங்க வொர்க் அவுட் பண்ணிக்கிறீங்களா த்ரூ அவுட் தி இயர்ன்னு சொல்லி. லாஸ்ட் வீடியோலயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். எங்க ரோட்ல இருக்கிற எல்லா சைடுமே வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து செத்து கொண்டு வரது நாங்க வந்து மெயின்டெயின் பண்ணாமன்னு சொல்லி. இப்ப இன்னைக்கு நாங்க வந்து எங்களோட டெர்ரஸ்ல இருக்கிறத வந்து கிளீன் பண்ண போறோம். இதுதான் இப்போதைக்கு நிலைமை. எல்லாமே வந்து புல்லு வளர்ந்து பாதி பிளான்ட்ஸ் செத்தே போய்த்துருச்சு நாங்க பார்க்காம. கிளீன் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி க்ளீன் பண்ணோம், நாளைக்கு க்ளீன் பண்ணோம்னு க்ளீன் பண்ணுறதுமே வந்து போஸ்ட்போன் ஆகிக்கொண்டு போனனால கரெக்டாக வந்து எங்களுக்கு எதுவுமே மெயின்டைன் பண்ண கிடைக்கல. இவ்வளோ நாளுமே நாங்கள் இவ்வளோ காடாக காட்டி மீந்ததில்லை. எப்பயுமே இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கொண்டே தான் வருவோம். மாமா வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கொண்டு வருவாங்க. பட் இந்த தடக்கா எங்களுக்கு அது அப்படியே ஃபுல்லாகவே வந்து மிஸ் ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணுவோன்னு நினைக்கிற நாளைக்கு என்ன சரி ஒன்று வந்துடும். அந்த நாளைக்கு ஓகே பரவாயில்ல, இன்றைக்கி இல்லை நாளைக்கு செய்வோம்னு அப்படியே விட்டே தான். இந்த கரி லீவ்ஸ் மரத்தில வந்து டாட்ஸா வந்தேங்குது. இதுக்கு என்ன செய்யலும்னு சொல்லி யாருக்கும் சரி தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாரி நெறைய பிளான்ஸுக்கு வந்தீக்கி நான் வந்து காட்டுறேன். இன்னைக்கு ஓகே எல்லா வேலையுமே ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த வேலைய வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு நாங்க மார்னிங்கே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து லெமன் கிராஸ். இது வந்து நெறைய கரீஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே நெறைய காடு மாதிரி வளர்ந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த பாட்ல ஒரு கிரீன் சில்லி பிளான்ட் இருந்துச்சு. சொல்லப்போனா இது மிச்ச நாள் இருந்துச்சு. அதே மாதிரி நெறைய எப்பயுமே வந்து கிரீன் சில்லிஸ் ஈக்கும். பார்த்தா அதுவுமே செத்து போய்ட்டு தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே கவலையா இருந்துச்சு. ஸோ கிளீனிங் வந்து ஹாஃப் வே செஞ்சுட்டு ஒரு குட்டி நாங்க வந்து தமிலி பிரேக் ஒன்று எடுத்தோம். பட் அவ்வளோ ஹீட் இல்ல. அதனால கொஞ்சம் கிளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. இந்த பாட்ல வந்து நாங்க சும்மா டொமேட்டோ சீட் போட்டு வச்சிருந்தோம். அதுவுமே வந்து நல்லா க்ரோ ஆகிருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ரீப்ளான்ட் பண்ணினா தான் எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலும். நிறைய பிளான்ட்ஸ் வந்து செத்து போயிருந்தனால, அதுலேருந்து குட்டி குட்டி கட்டிங்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன். அப்போ இதுவெல்லாம் வந்து எங்களுக்கு மறுவா ரீப்ளான்ட் பண்ணலும்னு சொல்லி பண்ணக்குள்ளே மம்மா வந்து பாட்ஸுக்கு மறுவா ரீப்ளான்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய எம்ப்டி பாட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவரைக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் நாங்கள் பிளான்ஸ் வாங்கி எடுப்போம். கார்டன் இப்படி ஆகுறதுக்கு ரீசனே அந்த சைக்ளோன் தான். சைக்ளோன் டைமில் வந்து மழையில் நிறைய பிளான்ட்ஸ் ஓவராக நனைஞ்சனால அது எல்லாமே வந்து ரூட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. எல்லா பிளான்ட்ஸுமே வந்து எங்களுக்கு உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு மேலே அதனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நிறைய நனையிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பிளான்ட் எல்லாம் நல்லாவே பசுந்த க்ரோ ஆகும் இந்த பிளான்ட்ஸ். அது வந்து மழையில் நனைஞ்சு இப்படி ஆகிடுச்சு. எல்லாம் கார்டனிங் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஒரு 11:30 ஆகக்குள்ள நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். அதுவும் ஒரு சைடு தான் க்ளீன் பண்ணோம். இன்னும் அப்படியே இன்னொரு சைடு இருக்குது. அதையும் நான் இன்ஷால்லா ஃப்யூச்சர் வீடியோஸில் காட்டுறேன் க்ளீன் பண்ணுறத. நாங்கள் பெருசாக மெயின்டைன் பண்ணாட்டியும் சில பிளான்ஸில் வந்து பர்சனலான ஃப்ளவர்ஸும் வந்து தான் இருந்துச்சு. ஃபைனலி எங்களுக்கு முடிஞ்ச அளவு வந்து இன்றைக்கி வந்து க்ளீனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணுறதுக்கு இன்ஷால்லா அது வரையும் மெதுவாக நாங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். நான் ஏர்லியாக காட்டின கரை லீவ்ஸில் வந்து இந்த டாட்ஸ் மாதிரி நிறைய பிளான்ட்ஸ்லாம் வந்திருக்குது. ஏலும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்டா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் மிச்ச நாளாக மெயின்டைன் பண்ணாதனாலயா அப்படி இல்லாட்டி வேறு என்னமான ரீசன்னாலையா தெரியா இந்த மாதிரி நிறைய எல்லா பிளான்ட்ஸில் மாதிரியே இருக்குது. எப்பயுமே இந்த பிளான்ஸ் எல்லாம் மறுவா ரீப்ளான்ட் பண்ணி அது வந்து க்ரோ ஆகுறத பார்க்குறதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டாலும் பாட்ஸ்லேருந்து கழட்டி போட்ட கிராஸ் எல்லாம் வந்து நாங்கள் எடுக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து நல்லா ட்ரை ஆகினா எங்களுக்கு எடுத்து வந்து வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்ஸில் வந்து இவ்வளோ கிராஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சிலது வந்து எக்ஸஸாக க்ரோ ஆகி சிலதுல வந்து ஃபுல்லாகவே கிராஸ் அப்படி இருந்துச்சு. எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா இவ்வளோ நிறைய இருந்துச்சு. நாங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுவோம். அது ட்ரை ஆகின பிறகு ஈஸியாக எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலும்.
அதுக்கு பிறகு ஒரு குட்டி வாஷ் எடுத்துட்டு நான் வந்து என்ன ஸ்கின் கேர் பண்ண தான் வந்திருந்தேன். சொல்லப்போனா என்ன ஸ்கின் கேர் ஐட்டம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சு, ஸோ எல்லாம் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு தான் டெலிவர் ஆகும். டெலிவர் பண்ணலைன்னா அதுக்காட்டியும் ஓகே. இருக்கிறத வச்சு ஒரு ஸ்கின் கேர் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணி கொண்டிருந்தேன். நிறைய பேர் இந்த பீனட் சட்னி ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்படி தான் நாங்க பண்ணுவோம். பண்ணி கொஞ்சமா பீனட்ஸ் அதே மாரி கொஞ்சமா பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வரக்குள்ளே அனியன்ஸ் அண்ட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. என்ன போகிறோம் அதை ஒரு பிளெண்டர் ஜக்குக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் கோகோனட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இன்னொரு பேனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து செம்மையாயிக்கும். இப்போ எப்பயுமே வந்து பீனட் சட்னி தான். பீனட்ஸ் இல்லாட்டி தான் வேறு என்ன சரி ஒரு சட்னி ஒன்று நான் வந்து செய்கிறேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மாதிரியே இது வந்து ஒரு ஃபேவரட்டான சட்னி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தோசை. நான் சட்னி ரெடி பண்ணுறதுல நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணிப்பீங்க. இது வந்து ஒரு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். எங்கள் வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஈஸியாக செஞ்சுட்டேலும். பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வர கொஞ்சம் லேட் ஆகினனால ஓகே ஃபைனலாக அவங்களுக்கு ஒரே ஒரு தோசை சுட்டு கேட்டாங்க. அதை மட்டும் சுட்டு கொடுத்துடுவோம். பேர் எனக்கு தோசை பெட்டர் ரெசிபி வந்து என் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த தடவை எனக்கு வந்து பெட்டர் ரெசிபி எடுக்கிறதுக்கு கிடைக்கல. வீட்டில் வந்து தோசை மிக்சர் வந்து நிறையவே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரெடி பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்காலும் தோசை வந்து ஈக்கும் எங்கள் வீட்டில். எல்லாம் சேம் ஃபுட் வந்து 2 நாளைக்கு திண்டா தின்னலாண்டு வீட்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும் தான். பட் தோசைக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணினா தோசை ரெடி பண்ணால் அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு வந்து மிக்சர் வந்து ரெடி பண்ணுவோம். சாம்பார் எல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லாதனால ஃபிஷ் கறி அண்ட் பீனட் சட்னி இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கக்குள்ளே கொரியர் சர்வீஸில் வந்திருந்தாங்க. கரெக்டாக இன்றைக்கி தான் டெலிவரி ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் நாளையிலேருந்து எனக்கு ஸ்கின் கேர் வந்து தேவை. ஸோ கரெக்டான டைம் தான். ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் நான் வந்து எப்பயுமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுவேன். அட் த சேம் டைம் ஷாப்புக்கு பேத்து பட்டா கிளாமஸால் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். பண்ணணும்னு சொல்லி பிரிட்டிஷ் காஸ்மெட்டிக்ஸாலேயும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே இன்றைக்கி தான் டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஏஜெண்ட் வந்தா என்ன ஃபர்ஸ்ட்ல அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் தானே, நெறைய கட்டிங்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அதுலேயும் இந்த வந்து மணி பிளான்ட் கட்டிங்ஸ் வந்து நெறையாவே இருந்துச்சு. 2 வீக்ஸ்க்கு வாட்டர் ஆட் பண்ணி வச்சா அதில ரூட்ஸ் வந்துடும். அதோட எங்களுக்கு மறுவா எடுத்து ரீப்ளான்ட் பண்ணேலும் ஆவிருச்சு. ஸோ லுஹர் ப்ளே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கக்குள்ள எங்க வீட்ல வந்து லன்ச் ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் வந்து பிஸியா இருந்தனால, ஓகே பிரியாணி குக் பண்ணா ஈஸியா இருக்கும்னு சொல்லி மம்மா வந்து பிரியாணி தான் குக் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி அண்ட் இது வந்து ஒரு மின்ட் சம்பல். 2, 3 மந்த்ஸ் பேக் நான் வந்து ஒரு வ்ளாக்ல சொல்லியிருப்பேன். நாங்க வந்து சாக்லேட் ஐஸ்கிரீமே தின்ன மாட்டோம். எங்க வீட்ல யாருமே தின்ன மாட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கு ஒருத்தருக்கா கொஞ்ச நாளா கிரேவிங்கா இருந்து நாங்க ஒரு டப் வாங்கி நாங்க வந்து எல்லாரும் டேஸ்ட் பண்ணினோம். அதுக்கு பொறவுலேருந்து எங்க வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ் எல்லாமே சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் எடுத்துட்டு வந்தாங்க. நான் நினைக்கிறேன் இது ஒரு 3 டப். இந்த வீடியோ பார்க்குற என் ரிலேஷன்ஸ்க்கு சொல்ற ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். ப்ளீஸ் பண்ணி எங்க வீட்டுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் கொண்டு வரணும். தின்னு தின்னே போதுமாயிருச்சு. ஒரு குட்டி நப் எடுத்துட்டு எங்க வீட்ல வந்து டீ டைம். டீயும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பர்கர் பன்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து அத வந்து செய்வோம்னு சொல்லி வந்து டிசைட் பண்ணினேன். பர்கர் பன் செய்றது என்ன அவ்வளோ பெரிய வேலை ஒண்ணும் இல்ல. ஈஸியா செஞ்சுட்டேன்னு தான் நான் வந்து நெனச்சு வச்சிருந்தேன். ஏன்னா வந்து லஞ்சும் வந்து நாங்க வந்து ஹெவியா தின்றனால, டின்னருக்கு என்ன சரி லைட்டா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் ஒரு டிஃபரண்ட்டான பர்கர் பேட்டி தான் ரெடி பண்ண போறேன். யூசுவலா எப்பயுமே ஒரு பர்கர் பேட்டி ரெடி பண்றேன்டா, சிக்கன் இல்லாட்டி பீஃப் மட்டுமே ஆட் பண்ணி வந்து செய்வோம். இன்னைக்கு வந்து நான் வந்து பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேட்டி நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லுங்க. ஆனா இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையா இருந்துச்சு. நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் எப்பயுமே செய்ற ஒர்க் தான் கட்டிங். ஏன்னா வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா, மறுவும் அந்த கட்டிங் போர்ட் எடுத்து கட் பண்ற வேலை இருக்காது. அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் வந்து நான் வந்து கட் பண்ணிடுவேன். என்னன்னு சொல்லிட்டு என்ன இவ்வளோ ஏர்லியா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்றேன்னு பார்க்க வேணாம். சம்டைம்ஸ் நான் வந்து சரி ஸ்லோவா டின்னர் செஞ்சா எங்க வீட்ல எல்லாருக்கும் டின்னர் எடுக்கிறதுக்கு நல்லாவே லேட் ஆயிடும். அதனால இன்னைக்கு நான் வந்து ஏர்லியாவே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
சிக்கனையும் பொட்டேட்டோவும் வந்து பாயில் பண்ணிக்கிருவோம். பொட்டேட்டோவை வந்து நான் வந்து சால்ட் அண்ட் டர்மரிக் ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறேன். சிக்கன் பாயில் பண்ணக்குள்ளே சால்ட், டர்மரிக் அதோட சேர்த்து கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிருவோம். ஆனியன்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சாப் பண்ணி வேறு அதே மாதிரி கட் பண்ணி வேறே எடுத்துக்கோங்க. இங்கே போட போகிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் வந்து நான் வந்து சாப் பண்ணி தான் எடுக்க போகிறேன். பாயில் ஆகினோடனே நான் இதில் இருக்கிற ஹாஃப் பொட்டேட்டோஸ் வந்து வேறே எடுத்து வச்சுக்கிற போகிறேன். அதை நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. மற்றபடிக்கு மிஞ்சின ஹாஃப் நாங்கள் ஃபுல்லாகவே குக் பண்ணுறதுக்கு வச்சுடுவோம். அதோடு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் என்னென்னா கேரட், பெல் பெப்பர் அண்ட் கேபேஜ். வந்து நான் பர்கரில் ஒரு ஃபில்லிங்கில் ஒரு சலட் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அந்த சலடுக்கு தான் இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சலட் தேவையில்லைன்னு நினச்சிச்சின்னா சலட் லீவ்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த சலடை கட் பண்ணிட்டேலும். அதோட மயோனைஸ் ஒன்றும் ரெடி பண்ண போகிறேன். யூசுவலாக நாங்கள் இஃபா சிக்கனில் ஒரு மயோனைஸ் ரெடி பண்ணிப்போம். அதே மெத்தடில் தான் மயோனைஸ் ரெடி பண்ண போகிறேன். டொமேட்டோ வந்து இந்த மாதிரி ரிங்ஸாக தான் நான் கட் பண்ணி கொண்டேன். ஸோ ஃபைனலாக எங்களோட கேபேஜையும் கட் பண்ணி கொண்டா எங்களோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி. முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அதான் கொரியாண்டர் லீவ்ஸ். கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நீங்கள் பேட்டிக்கும் ஆட் பண்ணுங்கள், அதே மாதிரி சலடுக்கும் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து நல்லா வைக்கும். சில ஆட்களுக்கு இதில் இருக்கிற ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் பிடிக்காது. அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி குறையலும். பிடிக்கும்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனால நான் வந்து ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ பேட்டியை ரெடி பண்ணுவோம். அதுக்கு நல்லா ஃபுல்லாகவே பாயில் பண்ண பொட்டேட்டோஸ், அதோடு அதே அளவுக்கு சிக்கன். மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் இதுக்கு நார்மலாக ஆட் பண்ணிக்கிருவோம். இதை நாங்கள் குக் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ ஆல்ரெடி குக் ஆகிக்கிறனால இதை வந்து நாங்கள் குக் பண்ண மாட்டோம். ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ்க்கு பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதோட வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கொண்டேன். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி வரத்துக்கு ஷேப் பண்ணி இதை ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃப்ரை பண்ணிடும். நான் செஞ்சதில் பெரிய 4 பேட்டி அதோடு சேர்த்து குட்டியாக கட்லட் மாதிரி 4 வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பன்ஸ் வந்து நாங்கள் வந்து வெளியேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். வீட்டில் செஞ்ச பர்கர் பன்ஸ் இல்லை. இப்போ எங்களோட பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கிருவோம். நான் ஒரு தடவை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு பொட்டேட்டோ தின்னேன். அதில் வந்து ஒரு கோட்டிங் போட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் வந்து மேலால் டஸ்ட் பண்ணி அதுக்கு சால்ட், பெப்பர், சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் இதுவெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எங்களோட மயோனீஸ் அதையும் நாங்கள் ரெடி பண்ணிக்கிருவோம். மயோனீஸ் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவை வந்து பாயில்டு எக். யோக் வந்து யூஸ் பண்ண வேணாம், நிறைய ஸ்மெல்லிங்காக இருக்கும். அதனால் நான் யோக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு எக் ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கொண்டேன். யோகர்ட் இல்லாட்டி கர்ட், அதே மாதிரி கார்லிக் பவுடர், சால்ட், பெப்பர் இதை ஆட் பண்ணிக்கோங்க. சீஸும் ஆட் பண்ணிக்கொள்ளணும், நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து 2 ட்ரையாங்கிள் சீஸும் ஆட் பண்ணிக்கொண்டேன். 15 மினிட்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச பேட்டியை வெளியே எடுத்து அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ளார் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி திக்காக இல்லாமல் லைட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கொண்டா சரி. அதோட இதை வந்து பிரெட் கம்ஸில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு பேனில் ஃப்ரை பண்ணிக்கோறது தான் இது. அளவுக்கு கஷ்டம் இல்லை, இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா குக்கிங் ஒர்க் ஒன்று இல்லாதனால. பட் இதை வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ஸ்லைஸ் ஈக்கல்ல ஒரு க்யூப் இருந்துச்சு. நான் அந்த க்யூபை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். தான் ஈஸியாக குயிக்காக மெல்ட் ஆகிற மாதிரி சீஸான்னு யூஸ் பண்ணிங்கன்னா சரி. அதோட எங்களோட பேட்டியும் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டில் நாங்கள் பேட்டிஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் சீஸ் வச்சு ஹீட் பண்ணிக்கிடுவோம். இப்போ எங்களோட சலடை ரெடி பண்ணுவோம். சலடுக்கு நான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணி போகிறேன். அதோடு நாங்கள் செஞ்சு வச்சுருந்த மயோவும் அதுக்கு ஆட் பண்ணிக்கிடுவோம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணினா எங்களோட சலடும் ரெடி. இப்போ எங்களோட பன்ஸ் எல்லாம் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பர்கர் செய்யக்குள்ளே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இது தான். நல்லா பன்ஸை வந்து டோஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகக்காட்டியும் டோஸ்ட் பண்ணிக்கொண்டேன். எங்களோட பேட்டிஸ் எல்லாம் மறுவா ஒரு பிளெயின் பேனில் வச்சு அதுக்கு மேலே சீஸை வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கொண்டேன்.
பர்கர் பன்க்கு அப்ளை பண்ற சாஸ் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கொள்ளலும். நான் வந்து இன்னைக்கு சாஸ் அண்ட் மயோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சாஸ் அதே மாதிரி சாலட் லீவ்ஸ், கொஞ்சம் நாங்க செஞ்ச சாலட், எங்களோட பர்கர் பேட்டி அதோட மேலால இன்னும் கொஞ்சம் சாலட் ஆட் பண்ணி நான் வந்து பர்கர் வந்து க்ளோஸ் பண்ணினேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எக்ஸ் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலும். அண்ட் ஃபைனலி நான் செஞ்ச பர்கர் வந்து ரெடி. பார்க்க எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்க வீட்ல எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இட் வாஸ் சோ குட். இதே பொட்டேட்டோ வெஜஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். நான் பர்கர செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எங்க வீட்ல கிட்டத்தட்ட எல்லாம் வந்து பொட்டேட்டோ வெஜஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. டின்னர் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அண்ட் வி வென்ட் டு பெட். For today, hope you all enjoyed my vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.